सर इंस्पेक्टर बंदूक सीए सर पुगार मुन கொடுத்தீங்க சார் அது சிஏ சார் இங்கே உள்ள இன்ஸ்பெக்டர் விசாரிக்காரு அவங்க எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துருக்கான் டிஎஸ்பி ஆஃபீஸில் போயிடுச்சு அவர் போனால் அவர் ஒழுங்காக பதில் சொல்ல ஐஓ வந்திருக்கு ஐஓ யாருன்னு தெரியல சிஎஸ்ஆர் போட்டதாக விசாரணை பண்ண முடியல எஃப்ஐஆரும் போட மாட்டீங்க சிஎஸ்ஆர் போட நிறைய பிரச்சனை சார் தெரியல தேனி ஸ்டேஜில் அடித்து ஒரு வருஷத்துக்கு 18/10/2020 மீனாட்சி சுந்தரம் இந்த ஸ்டேஷனில் முன்னாடி இருந்தார் ரைட்டு இப்போ எஸ்பி ஆஃபீஸில் பார்க்குறாங்க டிஸ்ட்ரிக்ட் குற்றப்பிரிவில் அவர் அதுக்கப்புறம் இப்போ டிஎஸ்பி சுரேஷ்குமார் அவர் அதுக்கப்புறம் முத்துராமலிங்கம் வேணுகோபால் ஆமாம் அடித்து ஆமாம் என் மேலே போய் கேஸ் போட்டு அது நான் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் என் மாமனார் ஃபேமிலியில் இல்லை எல்லாருமே போலீஸு அவங்க காகிதப்படையில் இருக்காங்க கீழ் வீட்டில் என் மாமனார் கீழ் வீட்டில் நான் பீஸ் கட்டி ஆமாம் எல்லோரும் போலீஸ் நல்லா போய் கேஸ் போட்டு இது பண்ணிட்டாங்க அது கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு இன்னும் அதுக்கு வந்து அவர் ரைட்டு அவர் தான் சார் அங்கே போய் பாருங்க எப்பயாரு எனக்கு ஏதாவது கொடுங்கண்ணா இல்லை அந்த ஃபைலை வேண்டு எடுத்து வச்சுட்டு போகிறாங்க என்னால் அலைய முடியல தேவிஸு நான் என்ன செய்ய வர இன்ஸ்பெக்டர் வரட்டும் வெயிட் பண்ணுங்க வரட்டேன் அந்த தம்பி வரட்டேன் அந்த சின்ன ஆள் வரட்டேன் உங்கள் அம்மாட்ட கேளுங்க என்ன அதான் உனக்கு அவர் சின்ன ஆள்கிட்ட கேளு சார் நான் என்ன சொல்றேன்னா எனக்கு வந்து வேலைகள் ஜாஸ்தி அந்த உங்கள் அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து சின்ன ஆளை சேர்த்து கொடுத்துருக்கேன் சின்ன ஆளும் சேர்த்துதான் கொடுத்துருக்கேன் ஆனால் அவர் அந்த அம்மாவோட பண்ணி போகிறாரு சார் நான் தான் சொன்னல நீங்கள் எங்கள் ஸ்டேஷன்லையோ எந்த ஆகிய எஸ்பி ஆகிட்டா கூட நான் எந்த கையெழுத்து போடணும்னா கூட போட்டு நான் பண்ணுவேன் சரி சரி எனக்கு என்னை வந்து தயவு செய்து வந்து என்னை இருக்கிறோம் ஏன்னா ஒரு ப்ரெஷர் இது செய்கிறது எனக்கு ப்ரெஷர் இருக்குது பயங்கர ப்ரெஷர் இருக்குது ரெண்டா நான் தொழிலை பார்க்கணும் நான் 3 பிள்ளை வச்சுருக்கேன் அது நான் கட்டி இல்லை ஒரு பையன் 2 பையன் வெளியாக இருக்காங்க ஒரு பொண்ணு கொண்டு இருக்குது யாரும் இன்னும் கல்யாணம் ஆகலை ஆமாம் எல்லாம் முடிய ஸ்டேஜ் எல்லாமே ஸ்டேஜில் இருக்காங்க ஊரில் வந்து ராஜா பேர் சொன்னோம்னா நீங்கள் என்னவே என்ன மென்ஷன் பண்ணி பாருங்க கடப்பூர் ராஜா சிங்கம் ஆமாம் அதே எனக்கு எவ்வளோ அசிங்கம் சொல்லுங்க யாருக்கு உங்களுக்கா எனக்கு அசிங்கமாக இல்லை எனக்கு வீட்டு அட்ரஸ் தெரியல அதுதான் சார் நான் சொல்கிறேன் தெரியாத நீங்கள் ஒருத்தர் இந்த மாதிரி எத்தனை ஊருக்கு தெரியும் ஏன்னா வீட்டு அட்ரஸ் இந்த பேர் வைக்கக்கூடாது ஒரே காரணத்தினால ஏன்னா நான் அள்ளிநகரில் இருந்ததுனால சரி பொம்மை கவுண்டு போட்டு பார்த்தேன் பொம்மை கவுண்டு செட் ஆகுது ராஜா சிங்கம் போட்டுருக்கீங்க அவருக்கு ராஜா ஸ்டீல் ராஜா செராமிக்ஸ் நேம் போடல ராஜா ஆர்டர் போட்டுக்கலாம் தெரியாது அதான் சார் உங்களுக்கு எதுவுமே தெரியாதனால சொல்றேன் இந்த மாதிரி தான் பல இடத்துல அடி ஆகிட்டு இருக்கு ராஜா ஸ்டீல் இப்போ அவங்க வர்ற வரைக்கும் ராஜா ஸ்டீல் அவங்க வரை நான் வெயிட் பண்ணுறேன் நான் என்ன சொல்றேன் நீங்க ராஜராஜ சொன்னீங்க 5 மணிக்கு சொன்னீங்க 5 மணிக்கு நான் வந்தாச்சு ராஜா ஸ்டீல் நாளைக்கு அவங்க வரும்போது எனக்கு வேலை இருந்துச்சு நான் செய்வேன் சொல்லுங்க எங்களுக்கு நீங்க இந்த மாதிரி அவர் வந்து அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்த பின்னாடி ஒரு அண்ணன் தம்பி 4 பேர் இருக்காங்கன்னே தெரியும். ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து கூட சொல்லலாம் சார் இந்த மாதிரி வந்து ராஜாஸ்ரீ வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி எங்கள் அண்ணன் பேர் இது ஆரம்பத்தில் வச்சது அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி ராஜா மட்டும் யூஸ் பண்ணிட்டு அடிச்செல்லாம் வந்து என்ன வைக்கணும் வச்சுக்கலான்னு அது யாருமே எனக்கு சொன்னது நீங்கள் சொன்னது எனக்கு அது தெரியும். இல்லை அதை நீங்கள் சொல்லியிருந்தாங்க அவங்க வந்தால் சொல்லியிருந்தேன் தெரியாதுல்ல அதை இல்லை இது தவறா இல்லையா சார் நீங்கள் சொல்லுங்கள் தவறுங்க அதை அப்படி செய்யக்கூடாது. உங்களோட வியாபாரம் என் அப்பா என்ன பண்ணி கொடுத்தாரோ அதை பண்ணி போக வேண்டியதானே. என் பேரை வச்சு நீங்கள் வந்து நானும் சொல்கிறேன் அப்படி என் பேரை வச்சு நீ நல்லா இருந்தாலும் பரவாயில்லையே எத்தனை வீட்டு கடை வாங்கி தேடிக்குள்ள இருக்கு எல்லா கடையிலையும் எத்தனை கடை நான் உட்கார் பண்ணியே வெளியே உட்காந்து இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்காங்க மாயா சுப்புலட்சுமி இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. எங்கே இருக்காங்க? பஸ் ஸ்டாண்டு இருக்குல்ல அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்திட்டுருக்கு அங்கே இருக்காங்க. இவர் இந்த இன்ஸ்பெக்டர் அவர் பேர் என்னது
கேட்டு அவருக்கு வேற மாதிரி பெட்டிஷன் போடுவா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. அவர் தான் உட்காந்துருக்காங்க சார் ஆன்லைனில் இருக்குது சார், மறந்துட்டேன் சார். அதான் இன்ஸ்பெக்டர் நம்பரு, எஸ்ஐ நம்பரு, எஸ்பி அவர் நம்பரு, ஏடிஎஸ்பி. அவங்க வருவாங்க, வந்த பின்னாடி கொஞ்சம் சந்தேகத்தை கேட்டு தீர்த்துக்க, சரியா? அவங்ககிட்ட வந்து நான் வந்து உன்னை உட்கார வச்சு மரியாதை பேசுகிறேன், நீ வந்து அது சரிப்பட்டு வரல, அதனால உன் பெட்டிஷன் என்னால் விசாரிக்க முடியாது, இன்ஸ்பெக்டர் பார்த்து நீ பேச முடிச்சு. உனக்கு என்ன சொல்கிறாரோ அவர் தீர்ப்பு சொல்கிறாரோ வாங்கிக்க. இல்லை டிஎஸ் சாரை பார்த்து பேசணுமா பேசி முடிவு பண்ணிக்க, எஸ்பி சாரை பார்த்து பேசணுமா பேசி உனக்கு யாரை பார்த்து பேச முடிவு பண்ணணும் பேசி முடிவு பண்ணிக்க. நான் என்ன பண்ண போகிறேன்? நான் ஏட்ட எதாவது நான் என்ன பண்ண போகிறேன்? உனக்கு எதாவது பண்ண முடியாது, நான் வேறு எதுவும் பண்ண முடியாது என்னால். அதிகாரி வரட்ட அதிகாரி பார்த்து கேட்டுக்கிறேன். காலையிலே அவரை பார்த்தேன். நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், அவங்களை பார்த்து பேசி முடிச்சுக்கேன். சரி சார், இப்போ எஸ்ஐ இருக்காரு, சி சார் கொடுத்தாரு சொல்லுவாங்க. எந்த எஸ்ஐ இருக்காரு? ஜீவனானந்தம். அவர்கிட்ட கேளு. சரி, நான் போய் கேட்கவா? எப்போ எனக்கு இதில் வந்து நான் உனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது. நான் வந்து நீங்கள் எப்படி சார் கேட்குற அளவுக்கு நான் பெரிய ஆஃபீஸர் கிடையாது. இல்லை, நான் வந்து புகார் மனு கொடுத்துருக்கேன். எஃப்ஐஆர், சிஎஸ்ஆர் எல்லாரும் உங்களை போய் பாருன்றாங்க. டிஎஸ்பி சார் வந்து இல்லை போய் இன்ஸ்பெக்டர் இல்லை சார் இன்ஸ்பெக்டர் பாருங்க அப்படின்னு சொன்னால் இது இருக்கு, எஸ்ஐ பாருங்கன்னு சொன்னால் இருக்கு. அங்கே வந்து ராஜபாண்டி இருப்பார், அவரை போய் பாருங்க, எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் எஸ்ஐ இல்லை, இன்ஸ்பெக்டர் கிடையாது சார், அதிகாரம் அவங்க தான் சிஎஸ்ஆர் கொடுக்க முடியும், எஸ்எஸ்ஐ கொடுக்க. என்ன பண்ணுவார்னு கேளுங்க. இல்லை சார், நீங்கள் நான் கொடுத்தது இன்ஸ்பெக்டர் மேலே, போலீஸ்காரங்க மேலே. உங்களை எதுக்கு பார்க்க சொல்கிறாங்க? இல்லை, அங்கேருந்து இங்கே ஃபார்வர்ட் பண்ணதெல்லாம் உங்ககிட்டதே வருமா? ஆனால் அவங்க ஃபார்வர்ட் பண்ணவே இல்லையே. நான் தானே வந்து பெட்டிஷன் கொடுத்தேன். இல்லை சார், அப்போ எஸ்பி சார் டிஎஸ்பி சார் சொன்னது பொய்யா? எனக்கு அது தெரியல. முத்துராமலிங்கம் அங்கே இருக்கார்ல, எஸ்ஐஎஸ்ஐ அவர் சொன்னது பொய்யா? நாங்கள் கொடுத்துட்டேன் சொல்கிறாங்க. யார் பொய் சொல்கிறாங்க? புகார் மனுவே இங்கே வரல, நான் தான் வந்து கொடுத்துருக்கேன். யார் பொய் சொல்கிறாங்க, யார் உண்மை சொல்கிறாங்க? நான் வந்து மந்திரவாதி இல்லை. இல்லை சார், அப்போ அவங்க உங்களுக்கு புகார் மனுவே கொடுக்கல, எனக்கு அங்கேருந்து அனுப்பலை. எனக்கு தெரியாது. நான் அப்படி அவங்க அனுப்பணும், நான் எப்படி சொல்ல முடியும்? அவங்க தானே உங்களை போய் பார்க்க சொல்கிறாங்க. நான் வந்து உங்கள்கிட்ட வந்து விசாரிச்சேன், நாங்கள் விசாரிக்க இல்லை சார், அவங்க அனுப்பிச்சாங்களா இல்லையா புகார் மனு? அவங்க நேரம் வந்து சொல்ல சொன்னாங்க. டிஎஸ்பி நான் கூப்பிட்டு வர முடியுமா? நீ அது ஓம் பிரியம். இப்போ காலையில் அங்கே போனேன் தம்பி, நான் சொல்கிறத கேளு. காலையில் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு போனேன், நீங்கள் வந்து பேசிட்டு போனல, அங்கே போனேன். அவர் இல்லை, மேலே இருக்காரு, சாயங்காலம் வருவேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எஸ்பி ஆஃபீஸுக்கு போனேன், அங்கே வந்து ஏடிஎஸ்பி சார் இல்லை, எஸ்பி சார் இல்லை, யாராச்சும் ஒருத்தர் ஆப்ஷன் கொடு. நான் எங்கே போனாலும் அதிகாரி யாரும் ஆஃபீஸில் இருக்க மாட்டாங்க. இல்லை சார், டியூட்டி ஆஃபீஸர்னு இருந்தானே சார் ஆகலாம். என்னைய கேட்டேன், நான் எஸ்பி ஆஃபீஸில் டியூட்டி ஆஃபீஸர் நான் ஏட்டேன், நான் என்ன செய்ய போகிறேன்? சரி, எஸ்பி ஆஃபீஸ் போன்றீங்க, அப்புறம் அங்கே தான் போய் கேட்க முடியும். எங்கேயாவது போகணும்னு சொன்னேன். நீங்கள் தானே சொல்லல. நீங்கள் நான் என்ன சொன்னேன்? ஐயா, நான் போய் பார்க்கவான்னு போய் பாருன்னு டிஎஸ்பி பாருங்க, என்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன். அவங்க தான் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. யார் அனுப்பிச்சு? எஸ்பி சார் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரே வார்த்தை, நான் கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு சரி, நீ சரிப்பட்டு வரல. எஸ்பி சார் அனுப்பிச்ச பெட்டிஷன் கலெக்டர் ஆஃபீஸ். போன் எடுத்து கீழே வை. நீ கிராடத்தை உனக்கு எல்லாம் எடுத்து கீழே நீ போன் எடுத்து கீழே வை. எஸ்பி சார் அனுப்பிச்ச பெட்டிஷன் கலெக்டர் ஆஃபீஸ். இங்கே நீங்கள் தானே சார் வாங்குறீங்க எல்லாமே? என்ன அது? நீ அங்கேருந்து வர பெட்டிஷன்லாம் நீங்கள் தான் வாங்குறீங்க. எனக்கு தெரியாதுன்னா இப்போ உங்ககிட்ட கேட்காம டிஎஸ்பி ஆஃபீஸில் இருந்து உங்களை தான் பார்க்க சொல்கிறாங்க, உங்ககிட்ட தான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டு நீங்கள் எதுவும் வரலன்றீங்கல்ல? நான் வரலன்னா குடும்பம் வரல, நானும் ஒழிச்சு வச்சுட்டு முன்னாடியே. அப்புறம் அவங்க போய் சொல்கிறாங்களா? அது அவங்க கேளு. எப்பா, நான் உன்னை வந்து வீட்டில் வந்து விசாரிச்சேன், உண்மையா பையா? வீட்டில் வந்து என்ன சார் விசாரிச்சு? சரி, எப்போ நான் உனக்கு ஒரே வார்த்தை சொல்கிறேன், நான் வந்து விசாரிச்சேன், நீ வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. நான் என்ன ஒத்துழைப்பு கொடுக்கல? நான் இங்கே இருக்கேன். நான் என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க, என்ன எவிடன்ஸ் வேணுமோ நான் கொடுக்குறேன்.
என்ன evidence கொடுத்தாங்க? என்ன எவிடன்ஸ் கேளுங்க. அவங்க ஒன்று திட்டினாங்கன்னு சொல்றீங்களா? யாரு? இன்ஸ்பெக்டர் மேடம். ஆமா. நீ எனக்கு வீடியோ காமி. வீடியோ காட்டவா? நீ வந்து என்ன சிசிடிவி கேமரா இருக்குல்ல அங்க? யார் பாக்குறது அத? அங்க நான் கேட்டு வாங்கிக்கிறவா? சார் நான் தான் தகவல் ஒரு சொன்னேலப்பா. சிசிடிவி கேமரா இருக்குல்ல சார். நீ இப்ப என்ன சொன்ன? சரி சார் நான் அங்க போனோம். சொன்னேன். சரி அங்க போனதுல அவங்க மட்டும் பேசல. ரஞ்சிதா தேவி, அதுக்கப்புறம் வந்து மேரி ஏட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னைய போடா வாடன்னு சொன்னது, என்னை மரியாதை இல்லாமல் பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் எல்லாமே கொடுக்குறேன். நான் எல்லாமே இமெயில் அனுப்பவா? எப்படி அனுப்பணும் மட்டும் சொல்லுங்க. இப்போ நீங்கள் தானே கேட்டீங்க எப்படி எனக்கு ஆடியோ வீடியோ கொடு எனக்கு. அதை நான் எல்லாமே எஸ்பி சாருக்கு ஒரு காப்பி, ஏரி எஸ்பி சார் ஒரு காப்பி இமெயிலை போட்டு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். அவங்ககிட்ட போய் கேளுங்க, இந்த மாதிரி உங்களுக்கு அனுப்பிடுங்க சார், நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு கேளுங்க. வீடியோ 21/10/2021 அன்னைக்கு நான் பெரியகுளத்தில் இருந்த சிசிடிவி கேமரா வீடியோ என்கிட்ட இருக்கு. அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறீங்களா? நான் என்ன நடவடிக்கை எடுக்கிறேன்? இப்போ நீங்கள் தானே வீடியோ கேட்டீங்க. நீ இப்போ போட்ட பெட்டிஷன் கொடு. 21 பொண்டாட்டி தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். பொண்டாட்டி கூப்பிட்டாப்ப 2021 22 யார் உங்க மாமனாரும் பொண்டாட்டி தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுதானே போய் கம்ப்ளைண்ட் சொல்லி தானே நான் போய் கம்ப்ளைண்ட் சொல்றது. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு சார். வீடியோ ஆதாரம் நீங்கள் தானே கேட்டீங்க. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு. சரி, கோர்ட்ல போட்டு அதை வச்சு நான் எதுக்கு சார் கோர்ட்டுக்கு போகணும்? நான் எதுக்கு அப்புறம் உனக்கு நடவடிக்கை அப்பா எனக்கு பீஸ் இல்லை, காசு இல்லை, காசு கொடுக்கணும், நான் கோர்ட்டுக்கு போகிறேன். நான் எதுக்கு உங்களுக்கு தரணும்? அப்புறம் நீங்கள் தானே கோர்ட்டுக்கு போக சொல்கிறீங்க. சரி போகாத. அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது. அது எப்படி எடுக்க முடியாது? இது என்ன எப்பா நான் சொல்லிட்டேன், என்கிட்ட வீடியோ இருக்கு, நான் கொடுக்குறேன், அதுக்கு நடவடிக்கை இருக்கு. இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு. சரி, அப்ப நீதிமன்றத்தில் எங்க மேல கேஸ் போடுங்க சார். நான் எதுக்கு சார் கோர்ட்டுக்கு போனேன்? என்கிட்ட காசு இல்லை, வேலை இல்லை, நான் அதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு தர சொல்றீங்களா? ஏன் உங்கள் சம்பளத்தில் கொடுக்க சொல்ல? நீங்கள் பொதுமக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு தானே போலீஸ் வாங்க சம்பளத்தை வாங்கி உங்களுக்கு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர் போடணும், சிஎஸ்ஆர் போடணும். கம்ப்ளைண்ட் எஸ்பி சார்கிட்ட கொடுத்தேன். கேளுங்க, அவர்கிட்ட போய் கேட்கவா? வேற யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாள்கிட்ட கேளுப்பா போய். ஏன் சார் நடவடிக்கை எடுக்கணும்? இன்ஸ்பெக்டர் மேலே நான் எஃப்ஐஆர் போட முடியுமா முடியாதா? எனக்கு அதை பதில் சொல்லு. ஏட்டையா வந்து இன்ஸ்பெக்டர் போட முடியுமா முடியாதா? எஸ்பி சாருக்கு இப்போ அடிச்சு பேசுகிறார். அவர்கிட்ட பேசுறதுக்கு ஏங்கிட்ட ஏடிஎஸ்பி சாருக்கு இப்போ கேட்குறேன். சார் நீங்கள் கொடுத்த புகார் மூலமா இங்கே வந்து நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. உங்களை மதிக்க மாட்டுறாங்க. இங்க வேற அது இன்னுமே நீ வந்து என்ன மிரட்டல் வேலை வச்சு கூடாது. மிரட்டல் நான் மதிக்க மாட்டேன் நான் சொன்னேனப்பா. அப்ப நீங்க இருக்காங்க. நீங்க அவரை போய் ரெண்டு பேரும் ஸ்டேட்மென்ட் எழுதிவாங்க அப்புறம் உட்கார வச்சிருவீங்க. சரி. இப்ப நான் மதிக்க மாட்டேன் சொன்னேனா? அப்புறம் நீங்க அவரை போய் கேளுங்கன்னு சொல்றீங்க. பெட்டிஷன் யார்ட்ட கொடுத்தீங்க? அவங்கள போய் எஸ்பி சார்ட்ட தான கொடுத்தா. அவர் தான் அவங்கள போய் கேளுங்க. ஏங்கட்ட எஸ்பி பாக்கிறதுக்கு ஏங்கட்ட எங்க பர்மிஷன் கேக்குறீங்க நீங்க? நான் அவரோட பெரிய ஆளா நானு? நீங்க சார் டிஎஸ்பி சார் தான் சார் பார்க்க சொன்னாரு. பார்த்துட்டேன். இன்னைக்கு காலைல இன்ஸ்பெக்டர் இருந்தாரு. அவர் வந்து உள்ள போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. நான் வந்து உன் பெட்டிஷன் விசாரிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் இல்லப்பா. நான் உன்னை விட சின்ன பையப்பா. அப்படி தான் சொல்ல முடியும். வேற என்ன பண்ணுவாங்க? சரி, இப்போ என்ன சார் பண்றது? நான் ஒண்ணுமே பண்ணலையா. நான் உன்னை விட சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் ஏதோ நான் உன்னை விட சின்ன ஆளு, உன்னை விட அறிவியல் நான் கம்மியான ஆளு. நான் ஒத்துக்கிறேன். உன் பெட்டிஷனை நான் விசாரிக்க முடியாது. நீ யாரும் சொல்லுவாங்க இல்லை. இப்போ ஏதோ உட்கார வைக்க போகிறேன். யாரும் என்ன நேரம் வர்றப்ப உட்கார வச்சுக்கிறேன். நீ வந்து சொன்னல, நீ வந்து உயர் அதிகாரி வந்து அவமதிக்க சொல்லி அங்கே 2 பேரும் நேர்மையாக கேளுங்க. அவங்க ஏதாவது எஸ்பியை போய் கேளுன்னா நீ சார் கேட்குற டிஎஸ்பி சார் வந்து எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லிட்டாரு. அவரை போய் கேளு. எஸ்பி போய் கேளுலாம். உயர் அதிகாரியை வந்து ஆர்டர் போட்டால் நீங்கள் பண்ண மாட்டீங்களா? நீங்க வந்து அதுக்கு தான் ஆர்டர் பண்றது எங்க அதிகாரி என்ன கேக்குறப்ப நான் சொல்லி சார் அவங்க தான் சார் சொல்லி தான் சார் நான் வந்திருக்கேன். நீங்க ஆர்டர் போட்டு டிஎஸ்பி சார் சொல்லி தான் நான் வந்திருக்கேன். நீ ஆர்டர் போட்டு நான் வேலை செய்ய சார் டிஎஸ்பி சார் சொல்லி தான் சார் நான் வந்திருக்கேன். சரி, நான் அதான் நான் சொல்றேன். நீ உன்னை விட நான் சின்ன ஆளப்பா. நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னால விசாரிக்க முடியாது நான் சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு சொல்லு. ஏப்பா உன்னை விட நான் சின்ன ஆளு, உன்னை விட அறிவியல் நான் கம்மியான ஆளு. நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லுது. நீங்க போய் அவரை போய் கேளு, அவரை போய் கேளு. நான் போய் எஸ்பி சாரை போய் கேட்க முடியுமா? டிஎஸ்பி சாரை போய் கேட்க முடியுமா? நான் வேணா கம்ப்ளைண்ட் வேணா பண்ண முடியும். அவ்வளவுதான். நான் போய் அவரை போய் கேட்க முடியுமா? அவரை அனுப்பிச்சு விடுறாரு.
கீழே உள்ள அதிகாரிக்கு அமுச்சு விடுறாரு, சரி. நடவடிக்கை எடுக்க சொல்கிறாரு. இப்போ அவங்க தான் பார்த்து நடவடிக்கை. நான் தான் சொல்கிறேன், உன் பெட்டிஷன் விசாரிக்கிறது எனக்கு தைரியம் இல்லைப்பா. நான் என்ன செய்ய? உன் பெட்டிஷன் விசாரிக்கிறது எனக்கு தைரியம் கிடையாது, அறிவு கிடையாது என்கிட்ட. உங்கள்கிட்ட இருக்க அளவுக்கு எனக்கு வந்து கெப்பாசிட்டி எனக்கு கிடையாது. நான் உன்னை விட சின்ன பையன் தான். நான் என்ன செய்ய? இப்படிலாம் நீ பேசுனா வேற எப்படி செய்ய? நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், உன் பெட்டிஷன் விசாரிக்கல என்கிட்ட சரி சார், வந்து நான் இப்போ வெயிட் பண்ணுறேன். நான் இருந்து அதான் நான் நீ இருந்து இன்ஸ்பெக்டர் வந்தால் பார்த்துக்கிட்டு தான் நான் சரி, சொல்கிறேன். அந்த நான் கொடுத்த புகார் மனு அதை எந்த கொடுங்க. வருது? நேற்று கொடுத்தல, நான் அதை நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். வீட்டில் இருக்கேன். வீட்டில் இருக்கா? ஆமாம், வீட்டுக்கு எடுத்துக்கணும். வீட்டில் வச்சுருக்கேன். நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். உன் வீட்டிலே வந்து நாளைக்கு கொடுத்துட்டு வரேன் வந்து.